Hello friends, இன்னைக்கு ஸ்பெஷல் ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குர்மா. ஒரு வானலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் பிரியாணி இலை 1, பட்டை 1 இன்ச்சு, கல்பாசி சிறிது, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தக்காளி 1 பொடியாக நறுக்கியது, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். தக்காளி நல்லா மசியணும். இது ஒரு பக்கம் வேகட்டும். நாம் மசாலா வரைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 7 முந்திரியை எடுத்துக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், கிராம்பு 2, ஏலக்காய் 1, துருவிய தேங்காய் 1/2 கப்பு. அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகணும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. அதையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, காலிஃப்ளவர் இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை 6 நிமிஷம் லோங்க. அது நல்லா கொதிச்சதும் தயிர் 2 டேபிள் ஸ்பூனை நல்லா அடித்து அதில் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பாலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குர்மா ரெடி.